नमस्ते, मेरा बाबा मर गया। नमस्ते, मेरा बाबा मर गया। मर गया, बाद कौन आया? काकी, बाबा मर गया। अजीत, असर नहीं। இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? नमस्ते, मेरा बाबा मर गया। अजीत, नमस्ते। अजीत, क्या है? बाबा मर गया। இவங்க தான் இன்ஸ்பெக்டர் கேல்கர் சம்சாரமான கேளு. जी। நான் இன்ஸ்பெக்டர் கேல்கருக்கு ரொம்ப கடன் பட்டிருக்கேன். அதை திருப்பி கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். அவரு மாசம் மாசம் எவ்வளவு சம்பாதிச்சுட்டு இருந்தாரோ ஆனா எப்படியாவது கொடுத்துறேன். செல்வா சொல்லு. வேலு, என்ன சொல்ற? नहीं चाहिए पैसा வேணா. அம்மா, இது உங்களுக்கு இல்ல, இந்த பையனுக்கா. சின்ன வயசுல அப்பா கொடூரமா செத்தா புள்ள என்னெல்லாம் கஷ்டப்படும்னு எனக்கு தெரியும். बाबा मर गया। இந்த புள்ள அந்த கஷ்டத்தை படக்கூடாது. தயவு செய்து மறுத்துறாதீங்க. நான் பட்ட கடனை நான் எப்படியாவது அடைச்சிடுறேன். என்னண்ணே, என்ன நடக்குதுங்க? ஃபேக்டரி கட்ட போறாங்களா? அப்ப வீடெல்லாம் இடிச்சிட போறாங்களா? அது எப்படி இடிப்பாங்க? இது என்ன அவனுக்கு சொந்தமான நிலமா? சொந்தம் தானோ. இந்த நிலத்தையெல்லாம் விலைக்கு வாங்கிட்டாராம். யாரு? அதுவும் சேட்டு. சரி சரி, நம்ம ஆள்ல யாராவது ஹிந்தி பேச தெரிஞ்சவங்க இருக்காங்களா? இவருக்கு தெரியும். நல்லா பேசுவீங்களா? தெரியும். சரிப்பா. एक मिनट सेठ जी, यहाँ क्या हो रहा है बता सकते हैं? देखते नहीं दोस्त, हम यहाँ काम कर रहे हैं, आप जरा चुप बैठेंगे? ஏதோ வேலை விஷயம். அவர் வேலை சரி, ஆனா அது எங்க வீட்டுக்கு நடுவுல எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அது என்னன்னு கேளுங்க. माफ कीजिए सेठ जी, हमें सिर्फ ये जानना है यहाँ क्या हो रहा है। आपको दिखाई नहीं दे रहा है? हम क्या यहाँ झक मार रहे हैं? 10 लाख की फैक्ट्री लगा रहे हैं। 10 लाख आप समझते हैं? जाओ जाओ अपना काम करो, जाओ। 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஃபேக்டரி. சரி, இங்க 10,000 உயிர் இருக்க. யாரை கேட்டு 10 லட்சம் ரூபாய் ஃபேக்டரி கட்டுறானா? சேட். ऐसा नहीं सेठ जी, ये ओ बार बार आपको कह दिया, आपके दिमाग में भूसा भरा है। आप अपने आप को क्या समझते हैं? वैसा नहीं, वो क्या पूछ रहे? सुनो भाइयों, आपको जो भी पूछना है उनसे पूछिए, मैंने सारा मामला उनसे निपटा दिया है। आप जाइए ना, जाइए ना। अरे आप भी जाओ। யார் செய்த புண்ணியமோ தெரியல, ஐயாவே நேர்ல வந்துட்டீங்க. என்ன கிருஷ்ணா, எப்படி இருக்க? என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தோம். நல்ல நேரத்துக்கு ஐயாவே வந்துட்டீங்க. உட்காருங்க உட்காருங்க. என்னங்க இது? என்ன வேலை? இல்ல ஏதோ ஃபேக்டரி கிக்டரின்னு பேசிக்கிறாங்க. சேட்டு இடத்த வாங்கிட்டான். எப்படிங்க இவ்வளவு ஜனம் குடி இருக்கு? என்ன பண்ணுறது? நிலம் புறம்போக்கு நிலம், காசு கொடுத்து வாங்கிட்டான். ஐயா ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதுங்களா? சொன்னேன் கிருஷ்ணா, பத்திரத்தை காட்டுறானே. பத்திரத்தை காட்டுறேன். கவர்மெண்ட் சீல் போட்டு பத்திரம். நான் இப்ப என்னங்க பண்றது? என்ன பண்றது கிருஷ்ணா? இடத்தை காலி பண்ண வேண்டியதா? இதுவரைக்கும் வாடகை கொடுத்தோமா, வரி கட்டணுமா? தோர சேட்டு எவ்வளவு பணம் கொடுத்தாரு? என்ன விலைக்கு வித்தீங்க எங்க எல்லாரையும்? வேலு சொல்லுங்க, என்ன விலைக்கு வித்தீங்க? तोरे साहब,
सब ठीक ठाक है, कुछ गड़बड़ तो नहीं? कोई बात नहीं। तो चलिए हमारे साथ। अच्छा अभी आता हूँ। आइए। वंडी पिनाड़ी वा ना सेट ओड पोरा। कौन हो तुम? सब अंदर घुसे चले आ रहे हो, क्या बात है? என்ன வேலு? என்ன மாணிக்கம்? என்னது? சேட்டுக்கு குடியிருக்கிற விட்டு உடைக்கிறதுன்னா என்னன்னு புரியல. காட்டு. अरे भाई साहब, अरे रुकिए, अरे ये क्या, अरे ये क्या कर रहे हो आप लोग? अरे भाई साहब, अरे भाई, क्या कर रहे हो तुम लोग? फोड़ना बंद कर दीजिए साहब, मैं आपके पैर पड़ता हूँ, मत तोड़िए साहब। साहब साहब मेरे छोटे छोटे बाल बच्चे हैं, दोरे साहब मुझे वो धारवे की जमीन नहीं चाहिए, मुझे फैक्ट्री नहीं बनाना। சேட்ட பத்திரத்தை கிழிச்சு போட சொல்லுங்க. डॉक्यूमेंट जल्दी निकालो यार। डॉक्यूमेंट फाड़ो। किलिया किलिया। பரிச்சை என்னாச்சு? எழுதுனல்ல? பிடிக்கலையா? என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு தொந்தரவு பண்ண. அது இல்ல, உங்க கூட பேசினா அழுதுருவேன்னு பயமா இருக்கு. காலை பிடிச்சுக்கிட்டு அழுதுருவேன்னு பயமா இருக்கு. எனக்கு வேறயா பாத்தீங்களா, அழுதுருவேன்னு சொன்னல. செல்வா, நான் நீலாவை கல்யாணம் கட்டிக்க போறேன். கல்யாணமா? இப்ப என்ன வேலை இது திடீர்னு?
தாலி கயிறாவது வேணாமா? ஐயர்கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணுப்போம். இல்ல வேலு, போ. ओम गणानन्त्वा गणपतिग्धौ हवामहे प्रियानन्त्वा प्रियपतिग्धौ हवामहे निरीनन्त्वा निधिपतिग्धौ हवामहे वासुमम आहमजा निगर्मदम्म तुमजा शीघ्रमदम्म षष्ठिनैन्द्रौ मनस्सवाः षष्ठिना पूखा विश्वेदा षष्ठिरक्षौ रक्षमा अनिष्टमामे षष्ठिनो वर्षते दातास्तो मङ्गलं भगवान् विष्णौ मङ्गलं दुर्गा मङ्गलं पुण्डिकाक्षा मङ्गलं करुहरे நீ ஒரு காதல் சங்கீதம், நீ ஒரு காதல் சங்கீதம், வாய்மொழி சொன்னால் தெய்வீகம். நீ காதல் சங்கீதம், வாய்மொழி சொன்னால் தெய்வீகம். நீ ஒரு காதல் சங்கீதம். இசை மகள் மீட்டும் அழகிய வீணை சுரஸ்தானம் இரவும் பகலும் ரசித்திருப்போம். நீ ஒரு காதல் சங்கீதம், நீ ஒரு காதல் சங்கீதம், வாய்மொழி சொன்னால் தெய்வீகம். நீ ஒரு காதல் சங்கீதம். பூவை சூட்டும் கூந்தலில் எந்தன் ஆவியை நீ ஏன் சூட்டுகிறாய்? தேனை ஊற்றும் நிலவினில் கூட தீனை நீ ஏன் மூட்டுகிறாய்? கடற்கரை காற்றே, கடற்கரை காற்றே வழியை விடு, தேவதை வந்தால்
உங்களுக்கு என்ன வேணும்? நான் வேலு நாய்க்கரை பார்க்கணும். அப்ப குளிச்சாரு. உங்களுக்கு என்ன வேணும்? நீ நாய்க்கரு பையனா தம்பி? ஆ. பேர் என்ன? சூர்யா. என் பேர் சார்மதி. வேலு நாய்க்கரு பம்பாய்க்கு வந்த புதுசுல உன்ன மாதிரியே இருப்பாரு. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. என் பையனை போலீஸ்ல பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அவனை எப்படியாவது வெளியில கொண்டு வரணும். நான் வந்து அப்பாவையே அனுப்புறேன். அப்பா சீக்கிரம் வாங்க. உங்களை பார்க்க நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. சீக்கிரம் வாங்க. டேய் போடா, போய் சட்ட துணி எல்லாம் எடுத்து வை. ஓ சரி. யாராதே என் பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுக்கறது? உங்க பொண்ணு. அதான பார்த்தேன். ஒரு நிமிஷம். இப்ப போங்க. சரி. கும்புறையா வணக்கம் வணக்கம். இல்ல இல்ல நீங்க இருங்க. நீ வா வா. வணக்கங்க. என்ன என்ன விஷயம்? என் பையனை போலீஸ்ல அடிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க. அவனை எப்படியாவது. உன் புள்ள என்ன செஞ்சான்? ஒண்ணும் செய்யலைங்க. ஒண்ணு செய்யாத பிடிச்சி எடுத்துட்டு போனாங்க. என்ன செஞ்சான் சொல்லு. அத்த சொல்லு. எந்த ஸ்டேஷன் கொண்டு போனாங்க? செம்பூருங்க. செம்பூர்ல யாரு இன்ஸ்பெக்டர்? செம்பூர்ல மாத்தூருங்க. சரி நான் பாத்துக்கிறேன். ஐயா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. சரிங்க நான் வர்றேங்க. போ. வாங்க. மாணிக்க ஏன் அழற? எங்க அப்பா என்ன வீட்டை விட்டு துரத்திட்டாரு. நீ என்ன செஞ்ச? காசு திருடுன. அத சொல்லு. இனிமே திருடாத. ஐயரே நந்தாயிரு. இதுக்கு கொஞ்சம் காசு கொடு. என்ன காயம்? நான் கீழே விழுந்துட்டேன். என்ன பாலு ஸ்கூலுக்கு ஒழுங்கா போறியா? நீலா நீ ஏன் அழற? கணக்கு டீச்சர் அடிச்சாங்க. நீ என்ன பண்ண? கணக்கு தப்பா போட்ட. டீச்சர் பேர் என்ன? ரெட்டச்சோட கனகா. ஐயரே செல்வா கிட்ட சொல்லி டீச்சரை 2 போட சொல்லு. என்ன நல்லா இருக்கியா? அப்புறம் வந்து என்ன பாரு. தொப்பி போட்டுக்கிட்டு இருக்காரு அவர் தான் லால் பாய். அது அங்க செக்கச்சவல்னு உட்காந்துருக்காரு. பார்த்தா தெரியாது, பயங்கரமான ஆளு. आओ 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 भले पधारो भले पधारो. वांगो वांगो सौखीमा. हमारे दवाते मसा माचू. हमारे दवाते मजा माचू. अरे हमें तो गुजराती आवड़े छे. ये આપણો માણસ છે. आओ ஆய்க்கிறேன். 3 பெரிய புள்ளிங்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க இங்க. லாலாஜியோட சேர்த்து 4. இவங்க 4 பேர் சொத்தையும் சேர்த்தா 100 கோடி ரூபாய் தேரும். பாக்குறதுக்கு அப்படியா இருக்கானுங்க. நம்ம லோக்கல், இவனுங்க இன்டர்நேஷனல். இவனுங்க 4 பேர் நுழையாத நாடு கிடையாது, கடத்தாத பொருள் கிடையாது, இவனுங்களை தேடாத போலீஸும் கிடையாது. நம்ம 5வது. आओ आओ वेलू भाई, meet our friends and meet my great friend महिम धारावी एरिया का बड़ा आदमी श्री वेलू नायकर, अपना वेलू भाई. और वेलू भाई इनसे मिलिए. I know चंद्रकांत कोहली साहब नाम परसोवा माइलैंड किंग. 52 पोर्ट्स फॉर दाउस 400 के हिंदी लेना है. 400 आदमी. पोरगा चांगला है. ये है. सलाम अलैकुम. वालेकुम अस्सलाम. I know मुस्तफा भाई कल्पा देवी पाइकुल्ला किंग. बिग सिंपिंग कंपनी. 1 होटल दुबई. वल्लाह वल्लाह. और ये रेड्डी गारू brothers, all family working, harbor boss. No going inside, outside. Reddy garu permission, no, nothing.
అన్ని బాగా తెలుసుకున్నారన్నమాట. हाँ बहुत होमवर्क किया है इसने. तेलुगु బాగా రాదా? పర్వాలేదు. आओ भाई. अरे सवाल तो हजारों लोगों का है, हजारों लोगों का मजदूरी फंसा है. 6 महीना कुछ भूखा मरेगा, नहीं तो भीख கோழி ரெட்டியா முட்டிக்கிறானுங்க. என்னன்னு புரியுதா? ஹார்பர்ல போலீஸ் கெடுபிடி ஜாஸ்தி ஆயிடுச்சு. 6 மாசம் தொழில ஆற போடணுங்கிறான் ரெட்டி, முடியாதுங்கிறான் கோழி. அதானே? அது மட்டும் இல்ல, போலீஸ் இறக்கம் பாய் இறக்கம் 30 லட்சம் ரூபாய் மாட்டிக்கிச்சு கப்பல்ல. ரெட்டி எடுக்க முடியாதுங்கிறான். விடுவானா கோழி? లాలాజీ ரெட்டி காரு முடியாது, நாட் பாசிபிள்ங்கிறாரு. நான் ட்ரை பண்றேன், ஒன் ட்ரை. రెడ్డియారాలే ముడియాదదే నీ చెయ్య పోరియా? ఇదిగో నువ్వు పచ్చ ఊరుకో. கப்பல்ல இருந்து இவங்க சரக்க நான் வெளியே கொண்டு வரேன். నువ్వెలా తీసుకొస్తావు? మాటికిట అవ్వలదా? தெரியும், மாட்டிக்கிட்டா க்ளோஸ். ஆனா வெளியே கொண்டு வந்துட்டா கோழி சாப் कपल माल आउट. हाँ ठीक है, ट्राई करो तुम. नहीं नहीं ये नहीं होगा. ரெட்டியாரால முடியாததை நான் செஞ்சுட்டா அதுக்கப்புறம் ஹார்பர் என்னோடதுன்னு சொல்லுவேன். ஐயரே அப்படியே சொல்லுங்க. अगर हमारा साहब ने ये काम कर दिया तो उसके बाद हार्बर का किंग हमारा साहब होगा, रेड्डियार नहीं. అలా మాట్లాడకూడదు. కరెక్ట్. వీళ్ళతో మాట్లాడకూడదు. మాట్లాడితే మా స్టేటస్ తగ్గుతుంది. కావాలంటే మీరే మాట్లాడుకోండి. వీరు रेडिया जाने दो, किसी को काम तो करना ही है. मैंने फैसला कर लिया है. वेलो भाई ट्राई करेंगे. लाला जी नो. कोहली साहब मंजूर है. आप क्या कहते हैं? मंजूर. ये मेरा आखिरी फैसला है. वेलो भाई यू डू इट. நினைக்கிறேன். இவ்வளவு நாள் கழிச்சு கடலுக்கு வந்திருக்கிறோம், வெறும் கையோட வந்துட்டேன் நாய்க்கிறேன். ஒரு புட்டி கொண்டாந்துருக்கணும் நாய்க்கிறேன். வேணும்னா கொண்டு வந்திருக்கிறதான். தனியா வேற வந்துட்டேன் நாய்க்கிறேன். ஒரு குட்டி கொண்டாந்துருக்கணும் நாய்க்கிறேன். அவ்வளவு காஞ்சி கிடந்தா அதையும் கூட்டு வந்திருக்கிறது. என்ன சொன்னீங்க? அவ்வளவு காஞ்சி கிடந்தா அதையும் கூட்டு வந்திருக்கிறதானே நாய்க்கிறேன். ನೆಲ ಅದು ವಾನದ ಮೇಲೆ, ಪಲಾನದು ಓಡದ ಮೇಲೆ. ನೆಲ ಅದು ವಾನದ ಮೇಲೆ, ಪಲಾನದು ಓಡದ ಮೇಲೆ. ಬಂದಾಡುದು தேடுது ஒண்ண ஐயா ஹோய், அது என்ன ஹோய். பொழுதானா போதும் துணை ஒண்ணு வேணும். இளங்கால ஆட்டம் விடிஞ்சாத்தான் போகும். ನೆಲ ಅದು ವಾನದ ಮೇಲೆ, ಪಲಾನದು ಓಡದ ಮೇಲೆ. ಬಂದಾಡುದು தேடுது ஒண்ண ಹೊಯ್ಯಾ ஹோய், அது என்ன ஹோய். ஓடுற நரியில ஒரு நரி கழநரிதான். இங்கு ஆடுற நரியில பல நரி குள்ள நரிதான். ஆஹா ஓடுற நரியில ஒரு நரி கழநரிதான். இங்கு ஆடுற நரியில பல நரி குள்ள நரிதான். பொண்ணுக்கும் பொண்ணுக்கும் அடிதடிதான். மண்ணுக்கு போகிற உலகத்திலே பசிக்குது பசிக்குது தன்னந்தனந்தான். தின்னா
பசியது தீர்ந்திடுதா அடியாத்தாடி நாம் பாட்டாளி ஓங்கூட்டாளி நல்லா அது வானத்து மேலே பல்லானது ஓடத்து மேலே வந்தாடுது தேடுது ஒண்ண ஒய்யா ஹோய் அது என்ன ஹோய் ஒய்யா ஹோய் அது என்ன ஹோய் ஆட்டத்தை தரையில பார்த்திருக்கேன் கச்சும் 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 விசில் அடிக்கிற கூட்டத்தில் தரையில ஆடி இருக்கேன் கச்சும் 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 ஆஹா துடிக்கிற ஆட்டத்தை தரையில பார்த்திருக்கேன் கச்சும் 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 விசில் அடிக்கிற கூட்டத்தில் தரையில ஆடி இருக்கேன் கச்சும் 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 காட்டுல மேட்டுல உழைச்சவனா ஆடிட பாடிட வேண்டாமா வறுமையும் கொடுமைய பார்த்தவன் தான் உடையில வறுமையும் வேண்டாமா அடியாத்தாடி நாம் பாட்டாளி உன் கூட்டாளி நல்லா அது வானத்து மேலே பல்லானது ஓடத்து மேலே நல்லா அது வானத்து மேலே பல்லானது ஓடத்து மேலே வந்தாடுது தேடுது ஒண்ண ஒய்யா ஹோய் அது என்ன ஹோய் பொழுதானா போதும் துணை ஒண்ணு வேணும் இளங்கால ஆட்டம் விடிஞ்சாத்தான் போகும் நல்லா அது வானத்து மேலே பல்லானது ஓடத்து மேலே வந்தாடுது தேடுது ஒண்ண ஒய்யா ஹோய் அது என்ன ஹோய் ஒய்யா ஹோய் அது என்ன ஹோய் ஒய்யா ஹோய் அது என்ன ஹோய் கோழி சரக்கையும் பாய் சரக்கையும் கொண்டு வந்திருக்கேன். अरे वाह माल आ गया वाह वेलू भाई क्या कमाल किया गुड वेलू भाई अरे रेडी अब क्या मुंह दिखाएगा वेलू भाई हाउ मच मनी कितना तुमको पैसा देना பைசா வேணாம் இது என்னுடைய பரிசு ரெட்டியாருங்களுக்கு பிரசன்டே சார் तोहफा गिफ्ट ரெட்டியார் నేను అప్పుడే చెప్పాను ఇవన్నీ విడకూడదు ఇప్పుడు చూసారా కస్టమ్స్ ఇన్ఫార్మ్ పని కూడా ఎలా తెచ్చాడో తెలియదే ఈ ఇన్ఫార్మ్ కస్టమ్స్ అన్ని సరి వరాదు நம்ம ஆளுங்களை 4 பேர் வச்சு அவன் எல்லாமே முறிச்சு போட்டுக்கணும் இப்படியும் பிரயோஜனம் ఇవెల్లా வெளியில தெரிஞ்சா రెడ్డి కుటుంబ గౌరవం అంతే గౌరవం மட்டும் కాదు రెడ్డి కుటుంబమే క్లోజ్ మన అందరం నెల్లూరు పోవాల్సిందే వీరు చంపే கொன்னிடு அந்த வேலு நாயக்கன் நான் பொண்டாட்டி அந்த 2 குழந்தைகள் யாரும் உயிரோட இருக்கக்கூடாது நாய்க்கரையா உயிர் போயிடும் போல இருக்கியா என் குழந்தையை காப்பாத்துங்கய்யா என் குழந்தையை காப்பாத்துங்க யாரு என் கையிலேயே என் குழந்தை செத்துடும் போல இருக்கியா காப்பாத்துங்கய்யா இருங்க இருங்க என்ன ஆச்சு 2 நாளா ரத்தம் வந்து எடுக்குதியா கண்ணே திறக்கல எனக்கு வேற யார் இருக்காங்க காப்பாத்துங்கய்யா காப்பாத்துங்க 2 நாளா நீல ஷாட் எடு इमरजेंसी वार्ड अंदर उधर है सर टाइम हो गया வணக்கம் பேபி ஐ ஃபீவர் டேஞ்சர் அர்ஜென்ட் நீங்க தான் आई एम सॉरी कम टुमारो मॉर्निंग யோ कल सुबह आओ
ஐயா குழந்தை செத்து போயிருக்கியா? आई एम सॉरी, अभी एडमिशन नहीं। अगर बीमार पड़ जाएगा तो अरे बोला ना क्या है? अरे डॉक्टर पैर आपका नाम क्या है? साहब पूछ रहा है। क्यों क्यों? வீட்டு அட்ரஸ் என்னன்னு கேளுங்க. आप कहाँ रहते हैं? घर का एड्रेस क्या है? அட்ரஸ் குழந்தை குட்டி இருக்கா என்ன எல்லாம் கேளுங்க. कितने बाल बच्चे हैं आपको? बच्चे? இவர் குழந்தை நல்லா இருக்கணும்னா நாம குழந்தைய நல்லா இருக்கணும்னு சொல்லுங்க. अगर आपका बच्चे को फिक्र है तो ये बच्चे को போங்க குழந்தைக்கு வைத்தியம் பண்ணுங்க. साहब बोल रहा போங்க. सिस्टर सिस्टर குழந்தை சாவு கிடக்குது. நீங்களா என்ன சரச்சுக்கிட்டு இருந்தீங்களா? ஏன்னா ஐயா நீங்களாவது ஆம்புலன்ஸ் கூப்பிட கூடாது? கூப்பிட்டோம், வரமாட்டாங்களாம். ஏன் வந்து சொன்னவன்? அது சேரி பக்கம். ஓஹோ சரி பக்கம் தான் வரமாட்டாங்களா? வரமாட்டாங்களாம். இல்ல இதுவரைக்கும் அங்க ஆம்புலன்ஸ் வந்ததே இல்லையா. என்ன வயசு குழந்தைக்கு? 1.5 வயசு. இந்த குழந்தை சேர்த்தா கொடுப்பானே அந்த டாக்டர். ஏழைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஏழை உயிருக்கு அவ்வளவுதான் மதிப்பு இல்ல. என்ன ஆயிரம் ஆம்புலன்ஸ் வேலை என்ன இருக்கு? 40-50,000 ரூபா இருக்கும் ஒரு ஆம்புலன்ஸ். வாங்குறோம் 5 வாங்குறோம். 5 வாங்கி தாராவில் நிறுத்துறோம். நமக்கு தான் ஓடும். ஏழைங்க ஆம்புலன்ஸ் பணக்காரருக்கு ஓடாது. 5ன்னா 5 20 ஆகட்டும் வாங்குறோம். புரியுதா? உட்காருங்க. பரவாயில்ல நீங்க அம்மாட்ட என்னன்னு கேளு. ஐயா ஒண்ணும் இல்ல, எல்லாம் நல்லபடியா நடக்க. கண்டன் தப்பிச்சுட்டான். ஆனா 2 நாள் இங்கே இருந்து அது கிடக்கட்டும். இவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. அம்மா ஒண்ணும் இல்லம்மா. பயப்படாதீங்க டாக்டர் ஐயா. ராசாயா நீ ஒரு உயிரை காப்பாத்திருக்கிற, எங்களால முடியாது. நீ செஞ்சிருக்கிறையா? நான் தப்பா நினைக்காத. மழை மேகம் தங்க மழை தூவும் திருநாளாம், எங்களுக்கும் காலம் வந்ததென பாடும் பெருநாளாம்.